திரு எஸ்கேபி உங்கள்கிட்டே தொடங்குறேன். இரண்டு முக்கியமான அம்சங்களை தான் விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. இதில் அரசியல் ரீதியானது அப்படின்னு பார்க்குறீங்களா, கொள்கை ரீதியாக அப்படின்னு பார்க்குறீங்களா? சமகால அரசியல் ஒன்று, கொள்கை ரீதியான தாக்குதல்கள் அது விமர்சனங்கள்னு நீங்கள் பார்க்கக்கூடியது எதன் அடிப்படையில் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க? ஆளுநர் வந்ததுல இருந்தே அவர் இங்கே பொறுப்பேற்றதிலிருந்தே அவர் அரசுக்கு எதிராக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட கருத்தியலுக்கு எதிராக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நம்பிக்கைகளுக்கு பண்பாட்டுக்கு எதிராக தான் நடந்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் அவர் இந்த மாதிரியான ஒரு விழாக்களில் பேசும்போது அது ஒரு திட்டமிட்டு சர்ச்சையை கிளப்புகிறார்கள்னு கூட. இவர் இப்போ பேசியிருக்கிறது சுவாமி சகஜானந்த விழாவில் இந்த பேச்சை பேசியிருக்காரு. உண்மையிலே சகஜானந்தர் யார், அவர் என்னை எதற்காகன்னு தெரிஞ்சு பேசினாரான்னு தெரியல. அவர் சகஜானந்தர் ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். ஒரு கோவிலுக்குள்ளே அவரால் போக முடியல. ஆன்மீகத்தை குறித்து பல புத்தகங்கள் எழுதியவர், பல சொற்பொழிகளை ஆற்றியவர். ஆனால் அவரால் கோவிலுக்குள்ளே போக முடியல. அப்போது சகஜானந்தரை கோவிலுக்கு உள்ள போக விடாமல் தடுத்தது எது? அரசியலா, திராவிட அரசியலா, அல்லது இப்போ இருக்கக்கூடிய வாக்கு அரசியலா, இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமா? இல்லை. இது காலம் காலமாக பட்டியலினத்து மக்களை மீது இந்து மதம் அல்லது சனாதனம் செலுத்தி வரும் அதிகாரத்தின் குறியீடு அது. ஆனால் அதை கொண்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாரு அவர். இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புதிய ஒரு விஷயத்தை அதாவது என்ன சொல்கிறேன்னா, அக்கறையாக சொல்கிறாராம். நான் பட்டியலினத்து மக்களிலே அதிகாரிகள் கூட பல பேரை பார்க்குறேன், ஆனால் அரசியல் அதிகாரத்திற்கு யாரும் வரலையே அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். அதாவது அவர் வந்திருக்கிறது பீகார்லேருந்து வந்திருக்கார். அவர் மாநிலம், அவர் பிறந்து வளர்ந்து ஐஎஃப்எஸ் படித்த மாநிலம்லாம் பீகார்லேருந்து தான் வந்திருக்கார். பீகாரில் நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அரசியல் அதிகாரத்தில் நோக்கி வரக்கூடிய தலித் பட்டியலின மக்கள் தலைவர்கள் இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக 1-2 பேர் ஒரு பெரும் தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி வரக்கூடியவர்களிடம் முழுமையாக அதிகாரங்கள் ஒப்படைப்பது இல்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தலித் தான், பழங்குடி பெண்மணி தான். அவருக்கு கோவிலுக்கு போனார். அந்த கோவிலில் அவர் எப்படி நடத்தப்பட்டார்னு தெரியும். நாட்டின் குடியரசுத் தலைவரை விட என்ன ஒரு பெரிய அதிகாரமிக்க பதவியில் அமர்ந்துட முடியும்? என்ன ஒரு பெரிய உயர்ந்த தலைவரை சொல்லுங்க. ஆமாம், திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ என்ன நீங்கள் அமர்ந்துட முடியும்? மணிப்பூரில் ஒரு பழங்குடியினர் மீது அவ்வளோ பெரிய தாக்குதல்கள் ஆண்டு கணக்காக தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அவரால் அந்த இடத்துல அவங்க கூட நிற்க முடியலன்னும் போது இதுதான் எந்த பொறுப்புக்கு வந்தாலும் தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய பதவி, கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் அவ்வளோதான். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மாறுபாடுகளை, எத்தனையோ மாற்றங்களை முன்னெடுத்த மாநிலம் இது. இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்வது என்பது அபத்தமான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப முற்கூட்டியே, ரொம்ப முன்னாடியே மைனாரிட்டி, அதாவது ஒரு காஸ்ட் பேஸில் இங்கே நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை. சினிமா ஸ்டார்ஸ் கூட நம்ம காஸ்ட் பேஸில் தேர்ந்தெடுப்பதில்லை. அந்த மாதிரியான ஏன்னா இந்த ஜாதிக்காரங்க தான் இந்த சினிமா பார்க்கணும்னு கூட கிடையாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு முற்போக்கான மாநிலம் இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சரானார். கலைஞருடைய எந்த ஜாதியின் அடிப்படையில், எந்த ஜாதி அடிப்படையில் கலைஞர் முதலமைச்சரானார்? அல்லது அதன் பிறகு பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானார். அவர் கலைஞருடைய விட மைனாரிட்டி. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரானார்கள். இப்போ இவர்களை போன்றவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த மாநிலத்தில் அவர்கள் தான் மைனாரிட்டி. அப்போது இந்த அரசியல், அதாவது மக்கள் பெரும்பான்மை, சாதிய பெரும்பான்மையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கள் தலைவரை தேர்ந்தெடுப்புக்கு தடையா இல்லை. தலித் மக்கள், பட்டியலினத்து மக்களுக்கு அதிகாரத்துக்கு வருவார்களா? நிச்சயமாக அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஸ்பேஸ் எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, நீங்க ஒரு முதலமைச்சராக தலித் முதலமைச்சர் வர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அவர் முன்வைக்கிறாரு. அதையே நீங்க திமுக அதிமுகவுக்கு எதிராக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டோட சூழலை அவர் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல், தமிழ்நாட்டோட பண்பாட்டு சூழல் அனுமதிக்காத மாதிரியான ஒரு டோன்ல பேசுறாரு. அப்படி இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னா இன்னைக்கு நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்டரியில் இருக்கும். இங்க முதலமைச்சர் ஆகணும்னா நாம யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். 117 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தால், இந்த 117 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய வழிமுறை
என்பது ஜனநாயகப்படி ஒரு கட்சியின் தலைவரா இருக்கணும், அல்லது ஒரு கட்சியை 2 கட்சியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கும். அது போன்ற வாய்ப்புகள் பட்டியலினத்து மக்களுக்கு அதை விட சிறுபான்மையான இருக்கக்கூடியவர்களுக்கே கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமே கிடைத்திருக்கிறது போது ஒரு நாள் பட்டியலினத்து மக்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் என்றால் தமிழ்நாட்டில் தான் முதலில் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அதை போய் திரித்து அவர் இந்த விஷயத்தை மடைமாற்றுவது போல பேசுவது அவருடைய பொறுப்புக்கு அது அழகு. சீமான் குறித்த விமர்சனங்களும் உங்கள்கிட்ட பேசுறேன். 2வது சுற்றுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி திரு புரட்சி கவிதாசன் பாஜக இருந்து ஒரு ஆளுநருடைய பேச்சு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம்னு திரு திருமாவளவன் குறிப்பிடுறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க திரு புரட்சி கவிதாசன்? பொதுவா ஆளுநர் ஒரு மெத்த படித்த பாண்டித்தியம், பல்துறையில பாண்டித்தியம் பெற்றவர். அது அரசு பாதுகாப்பு துறையா இருந்தாலும் சரி, ஆட்சி பணியா இருந்தாலும் சரி, காவல் பணியாக இருந்தாலும் சரி, அவர் பாண்டித்தியம் பெற்றவர், ஒரு தேடல் உள்ளவர். அவரு விவாதத்தை ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை உருவாக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான உரையாடல். தமிழர்கள் மெத்த படித்தவர்கள். ஒரு வரலாற்றிலேயே உலக நாகரிகத்திலேயே தமிழர்கள் கல்வி அறிவு பெற்ற காலம் என்பது ரொம்ப ரொம்ப முன்னோக்கியது. அதனால அவர்கள்ட்ட பேசாம யார்கிட்ட போய் பேசுறது? அண்ணன் சொன்னது மாதிரி பீகார்காரங்கள்ட்டையும் ஊபி மாப்பிக்காரங்கள்ட்டையும் பேசுவதை விட அறிவு சார்ந்த சமூகமா இருக்கிற தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு அறிவு வேட்கையோடு, ஒரு தத்துவார்த்த வேட்கையோடு, ஒரு சமூக நீதி பார்வையோடு அடிக்கடி அவர் உரையாடுகிறார். தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா ஏற்கனவே தமிழகங்கிற வார்த்தை நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு, புதுசா ஒண்ணு அவர் கண்டுபிடிக்கல. இருக்கிறத சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அதுதான் இல்ல சார். தமிழகம்னு சொன்னாரு, அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்த்தது, பாஜகவும் எதிர்த்தது. தமிழ் அகம் என்பது எத்தனை உயர்ந்த சொல் அப்படிங்கிறத அவர் சொன்னதுனால பிரச்சனையாகி போயிருச்சு. இதே தமிழகம் என்று அண்ணாதுரை அவர்கள் சொல்லும் போதோ, பெரியார் சொல்லும் போதோ இனித்தது, ஆனால் ஆளுநர் சொல்லும் போது புளித்தது அப்படிங்கிற மாதிரி வெகுண்டதுனால எதுக்கு சர்ச்சை? முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் ஆளுநர் இருக்கிறாரு. நீங்க முடிவெடுக்கலன்னா நாங்க முடிவெடுப்போம்னு நீதிமன்றங்கள் சொல்லுது. அவருடைய பிரார்த்தி அதை பாக்குற மசோதாக்களை பாக்குறதா இலக்கிய ஆய்வுகள் இல்ல நிர்வாக உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தமிழ்நாடுங்கிற பெயரை தமிழகம்னு மாற்றி மீண்டும் அவரே மாற்றிக்கொண்டார். அதனால அதை போய் நீங்க இனிமே ஜஸ்டிஃபை பண்ணணுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவரே மாற்றிக்கொண்ட நிலைப்பாடு இல்ல. அவரே ஒவ்வொரு அரங்கத்திலும் ஒரு அலங்கரிக்கக்கூடிய அழகு பொம்மை அல்ல, மாறாக ரத்தமும் சதையும் எலும்பும் புத்தியும் இணைந்த ஒரு ஜீவன், ஒரு தேடல் மிக்க ஜீவன் என்பதை ஒவ்வொரு இடத்திலே அவர் உறுதிப்படுத்துறார். ஆமா, இன்னொன்னையும் நினைவுல வச்சுக்கணும். அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, இதை கேட்கக்கூடிய அந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் தொலைக்காட்சிகள் மூலமா அல்லது ஊடகங்கள் மூலமா பார்க்கக்கூடியவங்களும் ஜடம் அல்ல. ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள். அவர்களுக்கான உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கு மொழி பற்று இருக்கு, அவங்களுக்கு மாநில பற்று இருக்கு. அதே சேர்த்து நம்ம பார்க்கணும்ன்ற அந்த அடிப்படையில் பிரதிவாதங்கள் வருது. அதனாலதான் வாத பிரதிவாதங்கள் வருது. அதுதான் அவர் கருத்தை நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒப்பீனியன் சொல்லலையே, அவருடைய கருத்து. கடந்து போங்க, பிடிச்சா ஏத்துக்கீங்க, கடந்து போக முடியாது இல்லையா? பொறுப்புல இருக்காரு அவர், பேசக்கூடியது எல்லா விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப